ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான பியூட்டி ரெசிபி வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்களில் பல நாட்களாக தங்கியிருக்கக்கூடிய அழுக்குகளையும் கருமையையும் போக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்துக்கு காட்டுற பராமரிப்பை அவங்களோட கை கால்களுக்கு காட்டுறதில்ல. நார்மலாக நம்ம பார்க்கும்போது நம்மளோட கால்கள் சுத்தமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களோட கால்களில் கண்ணுக்கே தெரியாமல் எந்த அளவு அழுக்கு இருந்தது, கருமை இருந்துச்சு அப்படின்றது இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தெரியும். இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து இதை கட் பண்ணி இதில் இருக்கிற ஒரு பாதி எலுமிச்சைப்பழத்தை மட்டும் இது கூட பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் அப்புறம் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட கால்களை சுத்தமாக ப்ளீச் பண்ணும். அடுத்ததாக பேக்கிங் சோடா, அதாவது சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தில் சோடா உப்பு சேர்த்த உடனே நுரையாக பொங்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கை இதோட நுரை அடங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட கால்களில் அப்ளை பண்ணிடுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்க்ரப்பராலேயோ இல்லை ஒரு ப்ரெஷ்ஷாலேயோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கால்களை வாஷ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே தெரியும் உங்களோட கால்களில் எந்த அளவு அழுக்கு இருந்தது, கருமை நிறம் இருந்துச்சு அப்படின்றது தெரியும். இந்த பேக்கை நம்மளோட உடலில் வேறு எந்த பகுதிகளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பின் கழுத்து பகுதிகளில், அக்குள் பகுதிகளில், அப்புறம் தொடைகளுக்கு இடுக்குகளில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட கால்களை பட்டு போல் வெண்மையாக்கக்கூடிய இந்த ரெமெடியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.